வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிவி அம்மு தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். மறுபடியும் ஒரு புதிய கதையோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். சரிங்க, வாங்க கதைக்குள்ள போலாமா? வன்மை 30. மனோகரன் தேவி மீதான பித்தம் இறங்கிய பிறகே தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை காண துவங்கினான். வீட்டில் மனோகரன் அதிகாரம் செல்லா காசாக போனது. அதிகாலை மனோகரன் நடு குடத்தில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டே வீட்டை நோட்டம் விட்டுக் கொண்டிருந்தார். மனோகரன் எழும் முன்பே எழுந்து பூஜை செய்யும் அவனின் முதல் மனைவியை காணவில்லை. மீனாட்சி காலை காஃபி கொடுப்பது வழக்கம் என்று அதுவும் இல்லை. காத்திருந்து காத்திருந்து மனோகரன் ஆத்திரமாக குணவதி என்று கம்பீரமாக கத்தினார். அப்போதுதான் காலை ஓட்டத்தை முடித்துவிட்டு ஆகாஷ், கரண், ராவணன் மூவரும் உள்ளே வந்தனர். இவர் விட்ட சத்தத்தில் ராவணன், கரண் இருவரும் காதை குழைந்துவிட்டு மனோகரனைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். இப்போதெல்லாம் மூவரும் ஒன்றாகவே இருப்பது வழக்கமானது. மனோகரன் அதிர்ச்சியாக பார்த்தார். மூவரும் ஒற்றுமையாக வருவதை. அதைவிட அதிர்ச்சி சமையல் செய்பவர் ஒரு தட்டுடன் வந்து ராவணன் முன்பு நின்றாள். தம்பி, இதுல டீ பிஸ்கட் இருக்கு, நான் எடுத்துட்டு வரவா? ராவணன் எதுவும் கூறாமல் அந்த தட்டை வாங்கிக் கொண்டு தன் மனைவியை தேடி சென்றான். அவள், கரண், ஆகாஷ் இருவரையும் பார்த்து, உங்களுக்கு ரூம் எடுத்து வரட்டுமா தம்பி? கரண் அவரிடம் புன்னகையுடன், வேண்டாக்கா, எனக்கு என்ன பொண்டாட்டியா காத்துட்டு இருக்கா, நீங்க எனக்கு இங்கே கொடுங்க. அவள் தலையசைத்து சென்றதும் இவன் சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். ஆகாஷ் அவன் அருகில் அமர்ந்து கொண்டு இருவரும் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த மனோகரனுக்கு உடல் எரிந்தது. இங்கு நான் ஒருவன் நிற்பதை மதிக்காமல் போகிறான். மனோகரன் கண்களுக்கு அவன் கொண்டு செல்லும் தட்டு மட்டும்தான் தெரிந்தது. இந்த வீட்டில் வேலை செய்பவர்கள் கூட மதிக்காமல் போனது அவருக்கு அவமானமாக இருந்தது. இதுவரை கோட்டைக்கு ராஜாவாக வாழ்ந்தவர் அல்லவா? அதான் இந்த ஆத்திரம், தன் பதவி பறிபோனதை நினைத்து. இதில் தன்னை கண்டு பயந்து ஒதுங்கிய ஆகாஷ் அவர் முன்பே காலாட்டி கொண்டு அமர்ந்தவனையும் புதிதாக வீட்டுக்கு வந்தவனையும் முறைத்துவிட்டு காலை உணவில் இவர்களை பார்த்துக் கொள்ளலாம் என்று தனது அறைக்கு சென்றார். தட்டுடன் தன் மனைவியை தேடி சென்றவன் அங்கு கண்ட காட்சியில் அமைதியாக நின்றான். அதிதி சைத்து நெஞ்சில் தலை வைத்து அவள் மேல் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு மறுபுறம் ஆதவ் சைத்து கைகளை கட்டிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். ஏனோ புது உணர்வாக இருந்தது. ராவணன் சத்தம் இல்லாமல் சென்று கட்டிலில் சைத்து அருகில் அமர்ந்தவன் தனது வியர்வை வடிந்த சட்டையை கழட்டிவிட்டு சைத்து அருகில் படுத்து அதிதி, ஆதவ், சைத்து மூவரையும் அணைத்தது போல் படுத்துக் கொண்டான். முகத்தை சைத்து முகத்துடன் ஒட்டி அவனின் சூடான மூச்சு காற்று அவள் மேல் படுவது போல் படுத்துக் கொண்டான். வாழ்வின் முதல் முறை அவன் மனம் எந்த கவலையும் இன்றி நிம்மதியாக இருந்தது. வறண்ட இறுகிய ராவணன் உதடுகள் புன்னகை பூத்தது. வாழ்வில் முதல் முறை அவன் புன்னகைக்கிறான். மனம் தெளிந்த நீரோடை போன்று இருந்தது. சைத்து ராவணன் அறைக்குள் வரும்போதே முழித்துதான் இருந்தாள். அதை ராவணன் அறிந்துதான் அவள் அருகில் அவளை அணைத்துக் கொண்டு படுத்தான். ராவணன் அவள் காது மடலை தன் மூக்கால் உரசி அவளுக்கு கூச்சத்தை கொடுத்தான். சைத்து அவனின் சூடான மூச்சு காற்றிலே அவளின் மூடல் சூடானது. இதில் ராவணன் உரசலில் உடல் செலுத்து அடங்கியது. தினமும் ராவணன் அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டுக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் சைத்து அன்றுதான் முதல் முறை என்பது போலவே வெக்கம் கொள்கிறாள். உடல் சேர்த்து போகிறது. அதை ராவணன் தினமும் ரசிப்பான். அவள் காதில், உனக்கு எனக்கோ குழந்தை பிறந்தா அது யார மாதிரி இருக்கும்? அவனிடம் பதில் இல்லை. அவள் இங்கு வந்த நாட்களில் இவனிடம் பேசியதை விரல் விட்டு எண்ணி விடலாம். அதை அவன் பெரிதாக எடுத்துக் கொள்ளவும் இல்லை. எனக்கு தெரியும், நம்ம குழந்தையோட உருவம் என்ன மாதிரி, குணம் ஒன்ன மாதிரி இருக்கும். சைத்து கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அவளின் கண்ணீர் அவன் மூக்கில் பட்டு கீழே சிந்தியது. ராவணன் இரு கண்களிலும் முத்தமிட்டு அவள் கண்ணீரை தனது நாவால் துடைத்துவிட்டு அவள் உதடுகளை வழக்கம் போல வன்மையாக சிறைப்பிடித்தான். முத்தம் நீண்டு கொண்டே போனது. அவள் மூச்சு காத்துக்கு ஏங்கவும் அவளின் உதடுகளுக்கு விடுதலை கொடுத்தான். மீண்டும் அவள் மச்சத்தில் முத்தம் கொடுத்து கண்ணுக்கு முத்தமிட்டான். அதிதியை தூக்கி அவள் அருகில் படுக்க வைத்துவிட்டு டீயை எடுத்து வந்து அவளுக்கு ஊற்றி கொடுத்தாள். அவள் அப்போதுதான் கவனித்தாள் அவனின் வெற்ற உடலை. ஏனோ அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் கூச்சம் தடுத்தது. அவன் அவளை பார்த்து கொண்டே அவள் முன்பு மீண்டும் நெருங்கி அமர்ந்து தனது கட்டுடலை அவளிடம் காட்டிக் கொண்டிருந்தான். அவள் முதல் முறை அவனை காண்கிறாள். அதுவும் இவ்வளவு நெருக்கத்தில். அருந்திய டீ தொண்டை குழிக்குள் சிக்கிக் கொண்டது. அவளுக்கு மூச்சு முட்டியது அவன் நெருக்கத்தில். நிமிர்ந்து பார்க்காமல் குனிந்தே அமர்ந்திருக்கவும் அவள் முகத்தருகே அவனும் குனிந்து, நான் உன் புருஷன், என்ன பார்க்க எதுக்கு உனக்கு கூச்சம்? தினமும் என்ன பார்க்க தானே போற? அவளை மேலும் சோதிக்காமல் அதிதிக்கு ஆதவுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு குளியலறைக்குள் சென்று விட்டான்.
மேனகா எழுந்ததும் அதிதியை தேடி கரண் அறைக்கு சென்றாள். அப்போதுதான் கரண் குளித்துவிட்டு வெறும் துண்டை கட்டிக்கொண்டு உடலில் நீர்த்துளிகள் அப்படியே இருக்க பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். அவனை அந்த நிலையில் பார்த்ததும் மேனகா உறைந்து போனாள். அவள் கண்கள் சாசர் போல் விரிந்திருந்தது. கரண் முதலில் அவளை காணாமல் நேராக கண்ணாடி முன்பு தனது துண்டை அவிழ்த்து போட்டான். மேனகா கண்ணை மூடிக்கொண்டு கத்தவும் கரண் அவளை கண்டான். முதலில் ஓடிப்போய் அவள் வாயை மூடி, இப்ப எதுக்கு நீ இப்படி கத்திட்டு இருக்க? வெளியில இருக்க யாராவது கேட்டா என்னதான தப்பா நினைப்பாங்க? மேனகா கண்களை மூடிக்கொண்டு, முதல்ல துணியை போடுங்க, இப்படி அப்படியே வந்து ஏன் முன்னாடி நிக்கிறீங்க? அப்போதுதான் அவன் கொடுத்து தன்னை கண்டவன் மெதுவாக சென்று தனது துண்டை எடுத்து கட்டிக்கொண்டு, நான் என்ன பண்ண? ஒண்ணுமே இல்லாமலா அண்ணன்? அதான் உள்ள போட்டிருந்தேன், அப்புறத்துக்கு இவ்வளவு சத்தமா கத்துனேன். அவன் சண்டை போட்டிருப்பான் என்று நினைத்து கண்ணை திறந்தவள், மன்னிக்கவும், அவன் சட்டை போட்டிருப்பான் என்று நினைத்து கண்ணை திறந்தவள் அவன் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு தன் முன்னே நிற்பதை கண்டு திரும்பி நின்று, நீங்க முன்னாடி துணி போடுங்க, நான் அதிதியை தேடி வந்தேன், நான் கிளம்புறேன். மேனகா ஒரு அடி எடுத்து வைத்தவள் அவன் நின்ற இடத்திலிருந்து தண்ணீரில் வழுக்கி விழப்போக கரண் அவளை தாங்கி பிடித்து நிமிர்ந்து நிற்பதற்குள் இருவரும் ஒன்றாக கீழே விழுந்தனர். கரண் கீழே இருக்க மேனகா அவன் மேல் படுத்திருந்தாள். அவளின் மொத்த உடலும் அவன் மேல்தான் இருந்தது. இருவர் கண்களும் ஒன்றாக கலந்தது. உடல் முழுவதும் இருவரும் மின்சாரம் பாய்ந்தது. அவர்கள் எவ்வளவு நேரம் ஒருவர் பார்வையில் மற்றவர் தொலைந்திருந்தார்கள் என்று தெரியவில்லை. அதிதியோ அப்பா என்ற சத்தத்தில் தான் தெளிந்து எழுந்தனர். அதிதி உள்ளே வரவும் இருவரும் விலகி நிற்கவும் சரியாக இருந்தது. இருவரும் ஒருவர் முகத்தை மற்றவர் பார்க்க கூச்சம் தடுத்தது. அதிதியை தூக்கி கொண்டு அங்கிருந்து ஓடினாள் மேனகா. அவளுக்கு மூச்சு வாங்கியது. அவன் கைப்பட்ட இடங்களில் இன்னமும் குறுகுறுப்பு இருந்தது. ராவணன் சைத்துவை தாங்கி பிடித்தபடி நின்றிருந்தான். அங்கு கரண் மேனகாவுக்கு நடந்தது இங்கு இவர்களுக்கும் நடக்கிறது. குழந்தைகளை அனுப்பிவிட்டு திரும்பியவள் ராவணன் அவள் பின்னால் இருப்பது தெரியாமல் திரும்பி அவன் மேலே மோதி கீழே விழ போனவளை தாங்கி பிடித்து நின்றிருந்தான். இவன் ஒன்னும் கரண் அளவு நல்லவன் இல்லையே. சைத்து இடுப்பில் கை கொடுத்து அவளை தனக்கு அருகில் இழுத்தவன் அப்படியே தூக்கி பன்மையாக உதட்டை சிரி பிடித்தான். மனோகரன் காத்திருந்தது வீணானது. இன்று ஒருவரும் சாப்பிட வரவில்லை. ஆத்திரமாக இருந்தது. இந்த வீட்டோட சட்ட திட்டத்தை யார் மாத்தினது? எவ்வளவு நேரம் ஆனாலும் இன்னைக்கு ராத்திரி எல்லாரையும் கவனிச்சிட வேண்டியதான். ராவணன் தனது உலகத்தில் தனது சில மேனேஜர்களிடம் பேசிக் கொண்டிருந்தான். இப்போதெல்லாம் துல்கர் அவனுடன் இல்லாமல் பார்த்து கொண்டான். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே துலு அங்கு வந்து சேர்ந்தான். ஓகே, நீங்க கிளம்புங்க, பாட்டுல எந்த குறையும் வரக்கூடாது, புரியுதா? ராவணன் கூறியதை கேட்டு, கண்டிப்பா சார், நாங்க எல்லா ஏற்பாட்டையும் பாத்துக்கிறோம், தலையசைத்து கிளம்பினர். துலு ராவணன் அருகில் வந்து, என்ன ராவணா, இப்பெல்லாம் என்ன விட்டுட்டு தனியா வேலை செய்யற? எப்பவும் என்கிட்ட தானே சொல்லுவ, உனக்கு இப்பெல்லாம் என்னை விட கரண் தான் முக்கியமா போயிட்டான். ராவணன் துல்கரை துளைக்கும் பார்வை பார்த்தபடி, நீங்க தான் கம்பெனி பக்கமே வராம பிஸியா இருந்தீங்களே துலு, எங்க இருந்தீங்க? துலு தடுமாறி, கொஞ்சம் மனசு சரியில்லை ராவணா, அதான் வெளியில போயிருந்தேன். கீழே சொர்ணம் கத்தி கொண்டிருந்தாள். ஏ ராவணா, வெளியே வா, உன்னதான் வெளியே வாடா, ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா. அங்கிருந்த அனைவருக்கும் நடுங்கி போடுது அந்த பொம்பளை பேசியதை கேட்டு. வன்மை 31. சைத்து எழுந்து அறையை சுற்றி பார்த்தாள். இது ராவணன் அறை இல்லை என்பது அவளுக்கு தெளிவாக தெரியும். அவன் இந்த அறைக்கு அவன் அழைக்கும் நேரம் அதுவும் இருளில் மட்டுமே வந்துள்ளார். அவன் தேவை முடிந்ததும் சென்று விடுவாள். அதை தவிர இவளுக்கு இங்கு வேலை இல்லை. இத்தனை நாட்கள் தோணவில்லை சுற்றி பார்க்க. தான் தங்கி இருந்த அறையிலிருந்து வெளியே வந்தவள் வெளியே இருந்தவை அனைத்தையும் ஆச்சரியமாக பார்த்தாள். அங்கிருந்த கிச்சன் அவளை மிகவும் கவர்ந்தது. சமைக்க தேவையான அனைத்தும் அங்கிருந்தது. மேனகா ஜானு இருவரும் குழந்தைகளுடன் இவளை தேடி வர அங்கு சைத்து கிச்சனில் ஏதோ உருட்டி கொண்டிருப்பதை கண்டு, சைத்து என்ன பண்ற? அவள் இருவரையும் பார்த்து சிரித்தபடி, சும்மா சுத்தி பார்த்துட்டு இருக்கேன், இங்க சமைக்க தேவையான எல்லாமே இருக்கு, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு. அதிதி ஆதவ் இருவரும் ஒன்றாக கேக் செய்யுங்க சாப்பிடலாம் என்றதும் இருவரும் உதவி செய்ய சைத்து கேக் செய்து முடித்தாள். முன்பு போல் தயக்கமில்லை அவளுக்கு. அவள் விருப்பத்துக்கு பொருட்களை எடுத்து உபயோகித்துக் கொண்டிருந்தாள். அவள் நல்ல பெரிய வடிவ கேக் செய்து முடிக்கவும் வினு உள்ளே வரவும் சரியாக இருந்தது. வாசனை பிடித்துக் கொண்டே உள்ளே வந்தவள், என்ன விட்டுட்டு சாப்பிடுறீங்களா எல்லாரும்? ரொம்ப தப்பு, இது பெரிய பாவம். ஆதவ் தலையில் அடித்துக் கொண்டு, அதான் சரியான நேரத்துக்கு மோப்பம் பிடிச்ச வந்துட்டியம்மா, அப்புறம் எதுக்கு யோசனை பேசிட்டு இருக்க? வினோ சினுங்கிக் கொண்டே மேனகா அருகில் அவளை இடித்துக் கொண்டே அமர்ந்து, இவ எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா, நீங்க 3 பேர் தட்டி கேளுங்க. மூவரும் சிரித்துக் கொண்டே ஜானு முதலில், நீ அவனை கிண்டல் பண்ணாத மாதிரி நடந்துக்கங்க. சைத்து கேக் வெட்டி அங்கு அடுக்கப்பட்டிருந்த வெள்ளி தட்டுகளை எடுத்து வைக்கவும் மேனகா ஒவ்வொருவருக்கும் எடுத்து கொடுத்து விட்டு, வினோ இந்தா, இது ஆகாஷ் அண்ணனு கொண்டு போய் ரூம்ல வச்சு அண்ணன்ட்ட வந்து கொடுத்துரு.
அவள் வாங்கி பக்கத்தில் வைத்து மூடிக்கொண்டாள். மேனகா, மீனாட்சி, குணவதி இருவருக்கும் கொடுக்க இருவரும் இன்னும் கேட்டனர். மீண்டும் கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்தாள். சைத்து குழந்தைகளுக்கு ஊட்டிவிட்டு மேனகா தட்டை அவள் வந்ததும் அவளுக்கு கொடுத்து தனது தட்டை எடுத்து சாப்பிட துவங்கினாள். மறக்காமல் கரனுக்கு தனியாக எடுத்து மேனகா கையில் கொடுத்து அனுப்பினாள். ராவணனுக்கு எடுத்து சென்று கட்டில் அருகில் வைத்து மூடிவிட்டு பெண்களுடன் அரட்டை அடிக்க துவங்கினாள். இது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மனோகரனுக்கு ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் வந்தது. இரவு வரை காத்திருந்தார். யாமினி மனோகரன் அருகில் அமர்ந்திருக்க மறுபுறம் தேவி அமர்ந்திருந்தாள். சரவணன் தனித்து நின்றிருந்தான். முதல் முறை தன் தவறை உணரத் தொடங்கினான். யாமினி அடங்காமல் மகள் கணவன் என்று பாராமல் மனோகரன் அருகில் நெருங்கி அமர்ந்து தன் அங்கங்களை காட்டிக் கொண்டிருந்தாள். தேவி கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். மனோகரன் எழுந்து செல்லட்டும், பேசிக் கொள்ளலாம் என்று காத்திருந்தாள். மனோகரன் இன்று பெண்களை கவனிக்கும் நிலையில் இல்லை. அவன் ராவணன் தன் பிடியை விட்டு சென்றதையும் இந்த வீட்டில் தன் மரியாதை ராஜ்யம் போனதையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். மனோகரன் எழுந்து சென்ற அடுத்த நொடி யாமினி கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் தேவி. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை யாமினி. கன்னத்தில் கை வைத்துக் கொண்டு தன் மகளை பார்க்க அவள் ஆத்திரம் அடங்காவள் மீண்டும் அறைந்தாள். சரவணன் கண்டு கொண்டான் தேவி எதற்கு அறைகிறாள் என்பதை. அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்தான். எப்படியாவது யாமினி திருந்தட்டும் என்று. யாமினி மீண்டும் அடிவாங்கிய கோபத்தில், எதுக்கு பெண் அடிச்ச தேவி? உன்னை அடிச்சதோட விட்டனேன், அதுக்கு நீ சந்தோஷப்படு. வேற யாராவது இருந்திருந்தா கொண்டு இருப்ப. அப்படி நான் என்னடி பண்ணிட்ட? நீ இவ்வளவு கோவப்படுற? நீ எதுக்கு என் புருஷ பக்கத்துல அவனை தேய்ச்சிட்டு உட்கார்ந்திருக்க? யாமினி சத்தமாக சிரித்தாள். அவள் சிரிப்பை கண்டு எரிச்சலாக இருந்தது தேவிக்கு. எதுக்கு லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? சிரிப்பை விடாமல், யாருக்கு யாரடி புருஷன்? உன் புருஷனை உனக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். முதல்ல என்ன தொட்டதே அவன் தாண்டி. அவன் கூட பல வருஷம் கட்டலாட்டத்தை பார்த்தபடினா உன் அப்பனுக்கு முன்னாடி அவன் தான் எனக்கு. என்ன அந்த குணவதி வந்து என் திட்டத்துல மண்ணை வாரி போட்டுட்டா? இல்லனா இந்த கோட்டைக்கு நான் தாண்டி இன்னைக்கு ராணி. இப்ப சொல்லு, யாருக்கு யார் புருஷன்? அவனோட ஒவ்வொரு அசைவும் எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப கூட நான் தொட்டா உருகிடுவான். இவர்களின் சண்டையை ஓரமாக நின்று குணவதி பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஒன்னு இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்க நினைச்சது நான் திரும்ப மனோகரன் வாழ்க்கைக்குள்ள வரணும் தான். இந்த கோட்டையை ஆளணும். உன்னை ராணியாக்க நான் எதுவுமே பண்ணல. சொத்து சுகம் ரெண்டுமே அவகிட்ட கொட்டி கிடக்கு. அந்த குறையாம கிடைக்கும் போது நான் தனித்தனியா அலைய வேண்டாம். அதுக்குதான் உன்னை பணைய வச்ச. சும்மா ஆடாத. நீ ஒரு ஓரமா அவன் கூட இருந்துட்டு போ. அன்று தேவி சைத்துவுக்கு கூறியதை இன்று யாமினி தேவிக்கு கூறினாள். மேனகா தட்டை வைக்க வெளியே வந்தவள் காதுகளில் இவர்கள் பேசிக் கொண்டது விழுந்தது. இருவரையும் அருவருப்பாக பார்த்தாள். யாமினி சுகத்துக்காக இவ்வளவு அழியக்கூடியவள் என்பதை நினைக்க நினைக்க வாந்தி வந்தது. தட்டை வைத்துவிட்டு ஓரமாக நின்ற குணவதியை பின்புறம் இருந்து திருப்பி வழியோடு பார்த்தாள். எத்தனை வருடங்கள் இவர் ஒரு கேடுகட்டவனோடு எப்படி வாழ்ந்தார்? மனம் ரணமாக வலித்தது. குணவதி அவள் எண்ணத்தை புரிந்து கொண்டு, மேனகா, இவளுங்க அடிச்சுக்கிட்டு சாகட்டும். அப்பதான் என் பேரன்களுக்கு எதிரி குறையும். அவனும் சீக்கிரம் தன்னை சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்தோஷமா வாழுவான். குணவதி கூறியது கூடிய சீக்கிரமே நடக்கப் போகிறது. ராவணன் கணினி வழியே அங்கு நடக்கும் சண்டையை பார்த்து கொண்டுதான் இருந்தான். அது மட்டுமில்லை, தன் மனைவி கேக் செய்தது, அதை அவனுக்கு ஒரு பங்கு மறக்காமல் வைத்தது, அங்கு மூடி இருந்த 2 அறைகளை வெறிக்க பார்த்தது அனைத்தையும் பார்த்துவிட்டுதான் இருந்தான். கீழே சொர்ணம் அவனை கிழி கிழி என்று கிழிப்பது அவன் காதுகள் உள் வாங்கியது. அவனின் செல்ல மனைவி கட்டிலில் அதிதியுடன் படுத்து கண்மூடும் வரை பார்த்து கொண்டிருந்தவன் பட்டென்று கணினியை மூடினான். துளு எவ்வளவோ முயற்சி செய்தார் அவன் பார்ப்பதை பார்க்க. அதற்கு ராவணன் அனுமதிக்கவில்லை. பட்டென்று மூடியதும் வெளியே சொர்ணத்தை வேடிக்கை பார்ப்பது போன்று காட்டிக் கொண்டான். கம்பீரமாக பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டுக் கொண்டு கண்ணாடி அணிந்து அவன் நடத்து வர அனைவரும் பயத்தோடு ராவணன் முகத்தை மட்டுமே பார்த்தனர். சிலர் அந்த நிலையிலும் அவனின் கம்பீரத்தை பாராட்டிக் கொண்டனர். நேராக நடந்து வந்து சொர்ணத்தின் முன்பு நின்றான். ஆனால் அவளுக்கும் அவனுக்கும் 6 அடி இடைவெளி இருந்தது. அவன் வந்து நிற்கவும் கரண் கார் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அவன் காரை விட்டு இறங்கி அங்கு புதிதாக நிற்கும் பெண்ணை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ராவணன் அருகில் நின்று கொண்டான். துல்கருக்கு அவனை கண்டு பற்றிக் கொண்டு வந்தது. முறைத்துக் கொண்டே நின்றான். அவ்வளவு நேரம் கத்திக் கொண்டிருந்தவள் ராவணனை கண்டதும் உடல் நடுக்கம் எடுத்தது. கை கால்கள் ஆடியது. இருந்தும் தைரியத்தை உறவைத்துக் கொண்டு, ராவணா, எனக்கு என் பொண்ணு வேணும். நீ என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. நீ நான் இப்ப தங்கி இருந்த வீட்டை கூட புடுங்கிட்ட. இதெல்லாம் எதுக்கு? என் பொண்ணுதான் கிடைச்சிட்டாளே, என் பொண்ணை கூட. கரண் கை முட்டிகள் இருக அவளை அடிக்க ஓரடி எடுத்து வைத்தவன் கையை ராவணன் பற்றி கொண்டு ஒரே வார்த்தையில் முடியாது என்றான். சொர்ணம் அடங்காமல், அப்போ அவதான் திரும்பி கிடைச்சிட்டாள் உனக்கு? அதுக்கு எனக்கு பணம் வேணும். நாங்க முன்னாடி வாழ்ந்த வீடு
இப்ப கைவிட்டு போன வீடு, ஒரு ஜவுளி கடை, 50 கோடி பணம், இதெல்லாம் வேணும். இது உன்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அவளை திருப்பி கொடு. ராவணன் நிதானமாக பார்த்தான். அங்கிருந்த அனைவரும் அவளை புழுவை போல் பார்த்தனர். அனைவருக்கும் புரிந்து போனது சொர்ணம் நிலை மோசம் என்பது. அவனுக்காகவே வேலை செய்யும் 40 பேர் கொண்ட குழுவில் சிலர் சொர்ணத்தை தூக்க தயாராக நின்றனர். அவன் தண்டனை கொடுக்கும் முன்பு கரண் முந்திக் கொண்டான். வாட்ச்மேன் அறையில், ஒரு சுமாரான அறையில் 10 நமது பாரம்பரிய நாட்டு நாய்கள் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டே நிற்பதை பார்த்தவன் சொர்ணத்துக்கு தண்டனையை முடிவு செய்தான். எப்போதும் தண்டனை கொடுக்கும் இடத்திற்கு அவளை இழுத்துச் சென்றனர். கரண் இரு கைகளில் 2 நாய்களை பிடித்தபடி நின்றான். சொர்ணத்தை கீழே தள்ளிவிட்டதும் கரண் நாய்களின் பிடியை விட்டான். பாய்ந்து ஓடி அவளை கவ்வியது. அவளின் அலறல் சத்தம் மட்டும்தான் கேட்டது. அறை முழுவதும் எதிரொலித்தது. கரண், ராவணன் இருவரும் கண் சிமிட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தனர். துல்கர் கரண் செயலை எதிர்பார்க்கவில்லை. அவன் சிரித்த முகமாக இருப்பதை வைத்து அவனை தவறாக எடை போட்டுவிட்டான். கரண் சிரித்த முகம்தான். தன் உயிருக்கு நிகரானவர்களை காயப்படுத்த நினைத்தாலே அவர்கள் உயிரை பறித்து விடுவாள். அதை கோசலை மட்டுமே அறிவாள். ராவணன் கரனை பருவம் உயர்த்தி பார்த்தான். அவன் சைத்து மேல் வைத்திருக்கும் பாசத்தைக் கண்டு வியந்து போனான். வன்மை 32. ராவணன் சொர்ணத்தை பாதி உயிராக விட்டுவிட்டு கரனை அழைத்துக் கொண்டு சென்றான். துலு காரில் ஏற வரும் முன்பே கார் பறந்து சென்றது. துலு ஆத்திரத்தில் காலை தரையில் உதைத்து கட்டுப்படுத்த கால் கட்ட விரல் அடிபட்டது. வழியில் நொண்டிக் கொண்டே தனது காரை நோக்கி சென்றான். ராவணன் கரண் இருவரும் ராவணன் காரில் தான் பயணித்தனர். காரில் பெரும் அமைதி. இன்னும் கரண் கொதித்துக் கொண்டுதான் இருந்தான். அவள் எப்படி என் சைத்துவை பேர பேசலாம்? அவன் மனம் அடங்கவில்லை. அவளின் உயிர் பிரியும் வரை வேடிக்கை பார்க்க நினைத்திருந்தவனை ராவணன் தடுத்து அழைத்து வந்தான். ஆத்திரத்தில் கார் சீட்டை ஓங்கி குத்த அவன் கையை தடுத்து ராவணன் பிடித்து அவன் கைகளில் வைத்துக் கொண்டான். எதுக்கு கரண் உனக்கு இவ்வளவு கோபம்? நீ நல்லவன். நீ இப்படி கொலை அதுன்னு இறங்காத. சைத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா. கரண் சிரித்துக் கொண்டே, அவளுக்கு தெரியாது ராவணன், நான் ஒன்னும் ரவுடி இல்ல, என் கையால கொல்ல. அவன் கண்கள் மின்ன கூறினான். ராவணன் அவளை பார்த்து அதிசயித்தான். ராவணன், கரண், நீ ரவுடி இல்லதான், நான் பாத்துக்கிறேன். இதுல நிறைய வேலை இருக்கு, கொஞ்ச நாள் அமைதியாரு. ராவணன் ஏதோ அர்த்தத்துடன் சொல்வது போல் தோன்றியது அவனுக்கு. அதனால் அமைதியாக இருந்து கொண்டான். கார் வீட்டுக்குள் வந்து நிற்கவும் சைத்துவை மனோகரன் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளவும் சரியாக இருந்தது. கரண், ராவணன் இருவரும் சைத்து என்று கத்தியபடி ஓடி வந்து அவள் தரையில் விழும் முன்பே தாங்கிக் கொண்டனர். ஆளுக்கு ஒரு பக்கம் தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்த அவளின் கண்ணீர் இருவர் கைகளிலும் ஒரு துளியாக பட்டது. சைத்து இருவரையும் நிமிர்ந்து கண்ணீரோடு கரண் என்ற கதறலுடன் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவள் கண்கள் கண்ணீருடன் ராவணன் புறமே இருந்தது. நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் கண்களில் தெரிந்த வழியில் ருத்ரமூர்த்தியாக நின்றிருந்தான் ராவணன். ஏற்கனவே அவள் நிலை கண்டு கொதித்துக் கொண்டிருந்தவள் இப்போது வெடிக்க தயாராக இருந்தாள். இவளை வெளியே தள்ளிய வேகம் பின்னாலே கத்திக்கொண்டு ஓடி வந்தனர். தேவி நக்கலுடன் ராவணனை பார்த்து கொண்டிருந்தாள். மனோகரன் ராவணனை திமிராக பார்த்தபடி அவன் முன்னே சென்று அவன் முகத்தை பார்த்தபடி நிற்க ராவணன் மனோகரன் கழுத்தை பிடித்து வெடுக்கென்று மேலே தூக்கி பிடித்தான். ராவணனின் இந்த தாக்குதலை யாரும் எதிர்பார்க்கவில்லை. மனோகரன் கழுத்தை தூக்கியபடியே நெறித்தவன் கண்கள் சிவக்க பார்த்து கொண்டிருந்தான். மனோகரன் ராவனிடமிருந்து விடுபட எவ்வளவோ போராடி பார்த்து முடியாமல் காலால் அவனை உதைத்தான். மனோகரன் கண்கள் மேலே சொருகியது. இனி விட்டால் அவன் செத்து விடுவான் என்பதால் யாமினி, தேவி, கனகா, இலக்கியா ஓடி ராவணனை தடுப்பதற்காக அவனை தொட்ட வேகம் மின்சாரம் அடித்தது போல் பறந்து சென்று ஆளுக்கொரு மூலையில் விழுந்தனர். ராவணன் பெண்களின் கைப்பட்ட அடுத்த நொடி அருவருப்பில் தன் உடலை உதறினான். அமுதா அமைதியாக வேடிக்கை பார்த்தாள். ஓரமாக நின்று கொண்டாள். ஒதுங்கி அடுத்து இவன் என்ன செய்வான் என்பது அவளுக்கு தெரியும். அங்கு ஓரமாக தோட்டை வேலை செய்பவர் மகன் வைத்திருந்த பேட்டை எடுத்தவன் பெண்களை அடிக்கக்கூடாது என்ற கொள்கையை கைவிட்டான். முதலில் யாமினி காலில் பேட்டால் அடிக்க அவள் ஐயோ அம்மா என்று அலறியபடி நகர்ந்து ராவணனிடமிருந்து தப்பித்து ஓடினாள். கனகா அவன் யாமினியை அடுத்த அடியில் வீட்டை விட்டு போனாள் திரும்பி பார்க்காமல். அமுதா தன் அன்னை பின்னாலே ஓடினாள். அவன் தேவியை நெருங்க அவள் அவன் முன்பு திமிராக நிற்க தன்னை தொட்ட கையை அடிக்க அவன் ஓங்கிய பேட்டை லாபகமாக பிடித்துக் கொண்டாள். ராவணன் சும்மா இருப்பானா? அருகில் இருந்த பெரிய பூச்சாடியை தூக்கி அவள் காலில் போட்டு அவளை ஆத்திரம் குறையாமல் பார்த்து கொண்டிருந்தான். தேவி கதறிக்கொண்டு தன் காலை குனிந்து பிடித்த அடுத்த நொடி அவள் கையில் இன்னொரு பூச்சாடியை தூக்கி போட்டார். தேவி கைகளில் ரத்தம் ஒளிந்தது. அவள் மெதுவாக எழ ராவணனின் சத்தம் பலமாக ஒலித்தது. இந்த இடத்துல இருந்து யாரும் நகரக்கூடாது. அப்படி உயிர் மேல ஆசை இல்லாதவங்க இங்கிருந்து வெளியே போங்க. அவன் சத்தத்தில் அனைவருக்கும் நடுங்கி போனது. அதற்கு மேல் அங்கிருந்து நகர யாருக்கும் தைரியம் இல்லை. யாமினி அப்படியே செடியை பிடித்து அதற்குள் மறைந்து கொண்டாள். தேவி மனோகரன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க அவரோ இன்று இவனா நானா
என்று பார்த்துவிடும் நோக்கத்தில் ராவணனை முறைத்தபடி நின்றிருந்தார். இன்றே விட்ட இடத்தை அடைந்துவிடும் நோக்கத்தில் இருந்தான் மனோகரன். என்னடா, நான் தூக்கி வளர்த்தவன் நீ என்னையே மிதிக்க பாக்குறியா? அந்த பொட்ட கழுதையை அடிச்சு துறக்கி கோபம் வருதோ? ஐயோ அம்மா என்ற மனோகரன் கதறல் அங்கிருந்த அனைவரின் காதிலும் சங்கீதமாக இறங்கியது. ராவணன் ஒருபுறம் மனோகரன் கைப்பிடித்து திரும்பி முறித்திருக்க மறு கையை கரண் உடைத்திருந்தான். வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்த அண்ணாதுரைக்கு மயக்கம் வந்தது. தன் மனைவியை தேடி அண்ணாதுரை தன் மகள் உதவியுடன் வந்தவர் வெளியே நின்று நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார். அவன் மகள் மயங்கி கீழே விழுந்தாள். மனோகரன் தன் தோல்வியை ஒற்றுக்கொள்ள விரும்பாமல் தூரமாக தன் கையாளுக்கு கண் காட்ட அவன் தன் கையில் இருந்த அரிவாளோடு தனியாக நின்றிருந்த சைத்துவை நெருங்கினான். மீனாட்சி அவனை பார்த்துவிட்டு சைத்து அருகில் ஓடுவதற்குள் அவன் நெருங்கிவிட்டான் பின்புறம். அவன் அரிவாளை ஓங்கும் போது ராவணன் துப்பாக்கியிலிருந்து வெளியே வந்த தோட்டா அவள் நடு நெற்றியில் இறங்கி வெளியே சென்றது. யாரும் எதிர்பார்க்காத தாக்குதல். அவன் உயிர் அந்த நொடியே சென்றது. உடல் அப்படியே பின்புறமாக மண்ணில் சரிந்தது. சைத்து அதிர்ந்து மயங்கி சரிந்தாள். மீனாட்சி தாங்கிக் கொண்டு தன் மகனைத்தான் பார்த்தார். ராவணன் முகம் கோபத்தில் செந்தணலாக சிவந்திருந்தது. இன்னும் அவன் ஆத்திரம் தீரவில்லை. வெறி அடங்காமல் இறந்தவனை மீண்டும் சுட்டான். மனோகரன் தேவி பயத்தில் எச்சில் விழுங்கினர். ராவணன் கோபக்காரன், ஆணவம், திமிர் பிடித்தவன் என்று மட்டுமே அறிந்திருந்தனர் இதுவரை. அவன் கொலை செய்யக்கூடியவன் என்பது இப்போதுதான் தெரிந்தது. அதற்காக பெண்கள் பயந்து நடுங்கவில்லை, வேடிக்கை மட்டுமே பார்த்தனர். அதிரி கைத்தட்டி சிரித்து, என் டார்லிங் அடிக்க வரியா? உனக்கு வேணும் வேணும் என்று குதித்தாள். அங்கிள், இவரை விடாதீங்க. இந்த தாத்தா, அந்த ஆன்டி என் டார்லிங்க ரொம்ப திட்டினாங்க, விடாதீங்க. தேவி மயங்கியது போல் நடித்து சுருண்ட படுத்துக் கொண்டாள். அதே துப்பாக்கியை கையில் ஏந்தி கொண்டு அடிமேல் அடி வைத்து மனோகரனை நெருங்கியவனை கண்டு வியர்த்து வடிய பயத்தில் எச்சில் விழுங்கியபடி பின்னால் நகர்ந்து கொண்டிருந்தார் மனோகரன். ராவணா, நான் உன் தாத்தா, அத மனசுல வச்சுக்க. என்கிட்ட மரியாதை இல்லாம நடத்த கூடாது நீ. அப்புறம் இந்த மனோகரனோட வேற முகத்தை பாப்ப. ராவணன் கொஞ்சமும் அசராமல் மனோகரனை நோக்கி துப்பாக்கியை உயர்த்தி அவன் கால்களில் சுட்டுத்தள்ள மனோகரன் ஒரு இன்ச் நகர்ந்து ஒரு காலில் குண்டு படாமல் தப்பித்தார். ஓடிய கனகா மனம் தாங்காமல் மீண்டும் வந்து ராவணன் கால்களை பிடித்துக் கொண்டு கதறினாள். மறுபுறம் இலக்கியா பிடித்துக் கொண்டு கதற இருவரையும் காலால் மிதித்து தள்ளி விட்டார். இன்னும் ஒரு நொடி கூட இவங்க யாரும் இங்க இருக்கக்கூடாது. அப்படி என் கண்ணுல பட்டா அடுத்த நொடி உயிர் இருக்காது என்றதும் ஆட்களை அழைத்து ஒவ்வொருவராக தூக்கி சென்றனர். கரண் மனோகரன் அருகில் வந்து தனது ஷூ அணிந்த காலால் மனோகரன் கையை அழுத்தி மிதித்தான். மனோகரன் கதறல், ரத்தம் எதுவும் கரனை கொஞ்சமும் அசைக்கவில்லை. அவன் கண்ணீர் மட்டுமே கரண் முன் வந்து நின்றது. ராவணன் கரண் செய்வதை பார்த்துவிட்டு தன் மனைவியை திரும்பி பார்த்தவன் மீனாட்சி மடியில் கிடந்தவளை அழுங்காமல் அவன் கைகளில் அள்ளிக் கொண்டான். கனகா தன் அப்பாவை அழைத்துக் கொண்டு செல்லும் முன்பு, ஹே என்ற ராவணன் அதட்டலில் உடல் நடுங்க அப்படியே நின்றாள். இனி இந்த பக்கம் நீங்க யாரும் வரக்கூடாது. அதை மீறி யாராவது வந்தீங்க தொலைச்சிடுமே. கனகா பயத்தில் தலையை அசைத்து விட்டு விட்டால் போதும் என்று ஓடினாள். ராவணன் சைத்துவை தூக்கி சென்றவன் அவளை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு கீழே வந்தவன் மற்றவரை என்ன நடந்தது என்பது போல் பார்த்தான். கரண் பெண்களிடம் அதை வாய்விட்டு கேட்டுக் கொண்டிருந்தான். வினோ சென்று சைத்துவை செக் பண்ணி, பயத்துலதான் மயங்கியிருக்கா, வேற ஒண்ணும் இல்ல என்றாள். உள்ளே நடந்த அனைத்தையும் துல்கர் பார்த்து கொண்டுதான் இருந்தான். மனம் குழும்பியது ராவணன் செயலால். நடத்தையில் நிறைய வித்தியாசம் தெரிந்தது. அவன் முன்பு போல் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டான். மனதின் ஓரத்தில் பயம் வந்தது. எங்கு தங்களை கண்டு கொண்டானா என்று. உள்ளே நடப்பதை தெரிந்து கொள்ள உள்ளே சென்றான். வன்மை 33. ராவணன் படிகளில் இறங்கி வந்தவன் கடைசி 2 படிகளுக்கு முன்பே பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி கரண் கேட்ட கேள்விக்கு பதில் எதிர்பார்த்து காத்திருந்தான். கரண் மேனகா ஜானுவை பார்த்து கோபத்தை கட்டுப்படுத்தியபடி, என்ன மேனகா நடந்தது? எதுக்கு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சு எங்களுக்கு போன் பண்ணல? மேனகா ஜானு வாய் திறக்கும் முன்பே மீனாட்சி, நான் சொல்றப்பா, அவங்க அப்ப இங்க இல்ல. சைத்து மேல ரூம்ல தான் இருந்தா. நானு, அத்தை, வினா எல்லாரும் கீழே இருந்தோம். ஆதோ போய் சித்தி அழைச்சிட்டு வரேன்னு வந்தான். கரண், நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்த அந்த 5 நிமிஷத்துல தேவி எங்க கிட்ட வந்து நின்னா. அவளை பார்த்ததும் சைத்து எழுந்து உள்ள போக போனா. அதுக்குள்ள ஆதவ், தாத்தா, யாமினி வந்தவங்க சும்மா இல்லாம மனோகரன் சைத்து கிட்ட, என்ன உனக்கு மறந்து போச்சல்ல? ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டீங்களா மேடம்? இவங்களுக்கு டீ கூட என் பேரந்தான் எடுத்துட்டு வரணுமோ? மனோகரன் முகம் மாறியது. அவன் குரலில் நக்கல் தெரித்தது. தேவி சைத்துவிடம் நெருங்கி, நீ அப்படி ஒண்ணு அழகிலையே, உன்ன எதுக்கு அவன் அவ்வளவு உயர்த்தி பேசுறான்? என் அழகுல கால் தூசி கூட நீ சரி வர மாட்டடி. உன்னை ஏன் கூட சேர்த்து பாக்குறானே. மீனாட்சியோ சைத்துவின் கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றார்.
மகன் இல்லாத நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் என்று, அதைவிட இவர்களிடம் மனிதர்கள் பேசவே முடியாது என்று ஒதுங்கி சென்றவர்களை தடுத்தது யாமினி குரல். இந்த வீட்டோட சமையல்காரடி நீ. உனக்கு இங்க இருக்கவங்க சேவகம் பண்ண வேண்டியிருக்கு. உனக்கு என்னடி தகுதி இருக்கு? யாமினி குரல் ஆங்காரமாக ஒலித்தது. அவளுக்கு சைத்துவுக்கு மேற் பொறாமை. இந்த வீட்டுக்கு வரும்போது எல்லாம் நைந்த புடவையுடன் நிமிர்ந்து பார்க்காமல் இந்த வீட்டு வேலைக்காரியாக வாழ்ந்த சைத்ரா இப்போ ராவணன் கரண் இருவரின் முழு பாசத்தில் பாதுகாப்பில் மகாராணியாக வாழும் பொறாமை. தேவி சைத்ராவை பார்த்து சத்தம் போட்டு சிரித்தாள். நீ இந்த வீட்டு வேலைக்காரியா? அப்ப போய் எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. கூறிவிட்டு அவள் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு கால் ஆட்டிக்கொண்டு அமர்ந்து விட்டாள். சைத்ராவுக்கு அவமானமாக இருந்தது. இதற்குத்தான் ராவணன் தன்னை இந்த வீட்டுக்கு அழைத்து வரேன் என்றதும் பயந்து நடுங்கினாள். இன்று அதுவே நடந்தது. அதற்கு மேல் பயம், மனோகரன் படுத்தும் கேவலம். குணவதி இவர்களை தடுக்கும் நோக்கத்துடன், நீங்க எது பேசுறதா இருந்தாலும் என் பேரை வந்ததுக்கு அப்புறம் பேசுங்க. இப்ப யாரும் எதுவும் பேச வேண்டாம். மனோகரன் கோபமாக, ஏன் அவன் வந்ததுதான் பேசணுமா? அவனுக்கு அப்படியே நாங்க பயந்துருவோம் பாரு. இவங்க சொல்றதுல என்ன தப்பு? இவ்வளவுதான் பணத்துக்காக வித்துட்டாங்களே. இவள பெத்தவங்க புதுசா கதை சொல்ற? அவன் இருக்கும் போதே இவன் இந்த வீட்டுல வேலைக்காரியா தானே இருந்தா. உனக்கு மறந்து போச்சா? அப்ப அவன் ஒண்ணு கேட்காம இப்ப மட்டும் என்ன கேட்டுட போறான்? பணத்துக்காக இவ என்ன வேணாலும் செய்வா. அந்த பணத்துக்காக மட்டும்தானே என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவெல்லாம் வாழ தகுதியே இல்லாதவ. உன்ன மாதிரி தப்பானவ என் வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. குணவதி முதல் முறை மனோகரன் முன்பு அவனை எதிர்த்து பேசினார். நீங்க என்ன சொன்னாலும் இப்ப இவ ராவணன் பொண்டாட்டி. அது மட்டும் இல்ல, ராவணன் இப்ப இவளை பாதுகாத்து குழந்தை மாதிரி பாத்துக்கிறான். அது உனக்கு தெரியும் தானே? இனி ராவணன் இல்லாம ஒரு வார்த்தை கூட யாரும் பேசக்கூடாது. குணவதி ஆத்திரம் தாங்காமல் கத்தினாள். ஒரு சிறு பெண் இன்னும் இவர்களிடம் எவ்வளவு கொடுமை அனுபவிக்க வேண்டும்? ஒரு பெண்ணாக அவருக்கு தாங்க முடியவில்லை. மனோகரன் குணவதி குரல் உயர்த்தி பேசவும் அவரை அடிக்க கை ஓங்கிய கையை ஜானு பிடித்து தடுத்தாள். அவள் பின்பு நின்ற மேனகா கோபமாக, என்ன நடந்தாலும் அவங்க மேல கை வைக்க விட மாட்டோம். ஒரு வயசானவங்கள அடிக்க வர்றீங்க, நீங்களா என்ன ஆம்பள? மேனகா கேட்ட கேள்வியில் தேவி கொதித்தெழுந்தாள். யார பார்த்து என்னடி பேசுற நீ? இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இல்லனா இப்பவே வீட்டை விட்டு வெளியே போ. மேனகா நிதானமாக, எங்களை ராவண அண்ணன் தான் தக சொன்னது. அவர் வந்து சொல்லட்டும். அடுத்த நொடி நாங்க யாரும் இங்க இருக்க மாட்டோம். ஜானு மனோகரன் முன்பு ஒரு விரல் நீட்டை எச்சரித்து அவர் கையை உதறிவிட்டாள். மனோகரன் தன் ஆத்திரத்தை யார் மீது காட்டுவது என்று தெரியாமல் அழுதபடி நின்ற சைத்ரா கழுத்தை பிடித்து இழுத்து சென்று வெளியே தள்ளினார். யாரும் அவர் இப்படி செய்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. தடுக்கும் முன்பே தள்ளி விட்டு விட்டார். ராவணன் கரண் இருவரையும் கண்ட பிறகுதான் நிம்மதியாக இருந்தது. மேனகா ஜானு இருவரும் ஒன்றும் புரியாமல் நின்றனர். எதற்காக இவர்கள் இவ்வளவு அவமானப்படுத்தணும்? அதுக்கு எதுக்கு சைத்து அமைதியா இருக்கணும்? ஊட்டியில் நிறைய குடும்பங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து வேலை கொடுத்து தெய்வமாக வாழும் சைத்து இல்லை இவள் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. என்னதான் பயந்த சுபாவமாக இருந்தாலும் சைத்து தனது சுயமரியாதையை விட்டுத்தர மாட்டாள். இது மட்டுமே இருவரும் சிந்தித்தபடி நின்றிருந்தனர். மீனாட்சி கூறியதை கேட்டு கரண் கண்களில் கண்ணீர் ஓர் துளி கீழே விழுந்தது. மனோகரன், தேவி, யாமினி மூவரையும் கொள்ள துடித்தது அவன் கைகள். ஆனால் ஒரு விஷயம் தடுத்தது. இவர்களுக்கு நடுவில் சைத்து மாட்டிக்கொண்டு எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருப்பாள் என்று நினைக்கும் போதே உடல் நடுங்கியது அவனுக்கு. கரண் படியில் கல் போகும் நிற்கும் ராவணனை முறைத்து பார்த்தான். ராவணன் முதல் முறை கரனை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் அங்கு நிற்காமல் இறுக்கமாக அங்கிருந்து தங்கள் அறைக்கு சென்றான். கரண் அவன் அறைக்கு செல்ல மேனகா அவனை தொடர்ந்தாள். ராவணன் சைத்து அருகில் அமர்ந்தபடி அவள் முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். மனதில் பல எண்ணங்கள் ஓடியது. அழுது வீங்கி அவள் முகத்தை காணும்போது ஒவ்வொரு ஆளாக ஓடவிட்டு தனது துப்பாக்கியால் சுட்டு தள்ள தோன்றியது. தனது கோபத்தை எப்படி குறைப்பது என்று தெரியாமல் அமைதியாக தூங்கும் சைத்துவின் முகத்தை மட்டுமே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கோபத்தை அவளின் முகம் குறைத்தது. ஆனால் உள்ளுக்குள் எரியும் வெறியே இல்லை. அவர்களின் தண்டனையை ராவணன் எப்போதும் முடிவு செய்து விட்டான். ஆனால் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறான். அவள் அருகில் நெருங்கி படுத்து அவள் நெற்றியில் அழுத்தமாக வன்மையாக முத்தமிட்டான். உதடுகளை எடுக்க மனமில்லை. அவளின் பிரத்யேக வாசனையை நுகர்ந்து தனக்குள் இழுத்துக் கொண்டான். அவனுக்கு மனதுக்கு புது மாறுதலை கொடுத்தது அவளின் வாசனை. எவ்வித வாசனை திரவியமும் இல்லாமல் அவள் மேல் இருந்து வருவது அவனுக்கு வியப்புதான். தனது கையை அவள் இடுப்பில் கொடுத்து இறுக்கமாக கட்டிக்கொண்டு படுத்திருந்தான். அவளை அப்படியே அள்ளி தனது நெஞ்சில் போட்டுக் கொண்டான். அவன் மனதின் குழப்பங்கள் தீர்ந்து, உன்னை சீக்கிரம் சரி பண்ணிடுவேன். இனி உனக்கு இப்படி ஒரு அவமான வாழ்க்கையில நடக்கவே நடக்காது என்று கூறிவிட்டு கண் மூடிக்கொண்டான். அவன் அறியவில்லை, சைத்து எழுந்ததும் அவனிடம் கேட்கும் கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியாமல் நிற்கப் போகிறான் என்று. அவன் எதிர்பார்க்காத கேள்வியை அவள் கேட்கப் போகிறாள் என்பதை. கரண் கட்டிலில் கண்மூடி சாய்ந்து அமர்ந்திருந்தாள். மேனகா எதிர்பார்த்துதான் வந்தாள்.
கரண் தோள் தொட கரண் கண்களை திறக்கவும் அவன் கண்களில் தெரிந்த வேதனையைக் கண்டு மேனகா கலங்கி போனாள். கரண், நீங்களே உடைஞ்சு போயிட்டா அப்புறம் சைத்துவ எப்படி தேத்துறது? கரண் தன் தோள் மேல் இருந்த மேனகா கையை பிடித்துக் கொண்டு, அவ பாவம் மேனகா, இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்பட போறா தெரியல. எனக்கு இது எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நம்ம வந்தோம். நம்ம இருந்து என் சைத்துக்கு இப்படி ஒரு நிலை மேனகா. அவளை வெளியே கொண்டுட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? திரும்பவும் அதே நிலைக்கு அவ போயிடுவா போல. மேனகா தீர்க்கமாக, அது மட்டும் கூடாது கரண். அப்ப அவளுக்காக நம்ம இத்தனை பேர் இருக்கிறது எதுக்கு? அவளுக்கு ஒண்ணுடா நம்ம தான் நிக்கணும். அவளை நம்ம தான் பாத்துக்கணும். அவளோட பெரிய பலமே நீதான் கரண். உன்னால கண்டிப்பா அவளை மாத்த முடியும். நீ மட்டும்தான் அவளை மாத்தணும். கரண் அதன் பிறகே யோசித்தான். அவன் தனி ஆளாகத்தானே அவளை சிரிக்க வைத்து, ரசிக்க வைத்து, முன்னேற வைத்து, அதே போல் அவள் எதிர்களை எதிர்த்து போராட வைக்கவும் முடியும். நான் அவர்களுக்கு தண்டனை அளிப்பதை விட அவள் அளிக்க வேண்டும். கரண், சைத்து வாழ்க்கையில என்ன நடந்தது? கரண் பெருமூச்சு விட்டு, அது யாருக்குமே ஒழுங்கா தெரியாது மேனகா. ராவணன், மனோகரன், சொர்ணம் இவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன், சைத்துக்கு கூட அவளை சுத்தி நடக்கிறது தெரியாது. ஆனா கண்டிப்பா அவ ஏன் சைத்து அவளை சுத்தி நடக்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். ராவணன் வருவான்.